Amen. Amen. நல்லவர் நம்மளோடு இருக்கிறார். Amen. We want to welcome all of you in the powerful name of our Savior Jesus Christ. கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரும் வரவேற்கிறோம். Even those who are watching us on the other side through this onlineல பார்த்துக்கிற யாவரும் welcome to the voice of God together with One Way family. One Way குடும்பத்தோடு உங்களை அத்தனை பேரும் யாவரையும் நம்ம வரவேற்கிறோம். Amen. God is so amazing. தேவன் அவ்வளவு நல்லவராக இருக்கிறார். that God always do amazing things. ஒரு amen சொல்லுமா? Amen. God is so truthful in who he is. தேவன் யாராக இருக்கிறார்களோ அதிலே தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். We are worshiping a truthful God. நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையின் தேவனாக இருக்கிறார். That God will never change his promise and his word and his nature and who he is in our life. அவர் யாராக இருக்கிறாரோ அவரோட சுபாவத்தையும் அவரோட விதத்தையும் அவரோட வழிகளையும் அவரோட வல்லமையும் அவர் ஒருபோதும் மாற்றி அமைக்கிற தேவன் அல்ல. God is who God is. He's everlasting and everlasting same God. அவர் நித்தியமாக சதா காலமும் அவர் ஒருவராகவே இருக்கிறார். Today I want to take the church to the different way of a sermon in a different theme. ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பில் சபையை கொண்டு போக நான் ஆசைப்படுகிறேன். லெட்ஸ் கோ ஃபார் டுடேஸ் theme. இன்னைக்கு நம்ம எடுத்த தலைப்பானது I call it a two swords. இரண்டு பட்டயங்கள். Somebody shout and say sword. Somebody shout and say sword. Give a shout and say sword. No, நம்மளுக்கு அத்தனை பேர் தெரியும் sword will be used for a fight. பட்டயம் யுத்தத்துக்காக பயன்படுத்துறது. No, a sword to be used for a fight. Let us look into these two swords this afternoon. இந்த சாயங்கால வேளையில் இந்த இரண்டு பட்டயத்தை குறித்து நம்ம பார்ப்போம். I'm going to read 3 verses. 3 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். The first one from book of 1 Samuel chapter 13 and verse 19. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19வது வசனம். Let me read. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Be with me. Not a blacksmith could be found in the whole land of Israel. இஸ்ரேல் தேசத்திலேயே ஐ திங்க் த வேர்ட் தமிழில் கொல்லன் ஓகே. கொல்லன் சொன்னால் துக்காங் பசி. ஓகே, சரியா பாயா? அப்புறம் தான் போட்டுருந்துச்சு. ஓகே, செக் பண்ணுங்க கூகுளில், அப்புறம் தான் போட்டுச்சு. ஓகே, சாரி கைஸ், இட்ஸ் a Google mistake, not my mistake, so forgive us. ஓகே, there's no one blacksmith. அது தமிழ் என்ன சொல்லுவாங்க தெரியல, புரிஞ்ச மாதிரி சொல்லல. இந்த பட்டய செய்யறதுக்கு இரும்பிலிருந்து ஒரு பட்டயத்தை உருவாக்க, ஒரு கத்தியை உருவாக்க they will have a blacksmith. இரும்பில் வைத்து வேலை செய்கிறவங்களுக்கு கொல்லர். கரெக்டா? கொல்லர் தான் போட்டிருக்கு. அதான் நானும் கண்டுபிடிச்சேன், கொல்லர் தான் போட்டிருக்கு. கொல்லர்னா கொலை செய்கிறவங்கல்ல, கொல்லர்வங்கன்னா சரியா இரும்பை எடுத்து வேலை செய்து அந்த இரும்பை வைத்து பட்டயங்களோ மற்ற பொருள்களோ உண்டாக்குறவங்க கொல்லர். ஓகே, எது ஒரு கொல்லர். ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, அவங்க இல்லாதபடியாக there's no weapon can be done. அவங்க இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு ஆயுதமும் உருவாக்க முடியாது. பிகாஸ் த blacksmith, இந்த கொல்லர் தான் என்ன செய்வாங்கன்னா இரும்பை எடுத்து, சாதாரண ஒரு இரும்பை எடுத்து அவங்க ஒரு ஆயுதத்தை உண்டாக்க முடியும். they are gift for that, that's their work. அதுதான் அவங்களோட வேலை. And the Bible say in verse 19, 19வது வசனத்தில், not a blacksmith could be found in the whole land of Israel.
இஸ்ரேல் தேசத்துல அவங்களுக்கு பட்டயங்களையும் ஆயுதங்களை செய்து கொடுக்கிறதுக்கு ஒருவனும் இல்லை. There's no one there. Because the Palestinians had said, otherwise the Hebrew will make swords or spears. அப்படி அவங்க இருப்பாங்கன்னு சொன்னா இந்த எபிரியர்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க? பட்டயங்களையும் அம்புகளையும் செய்வாங்க. Let us jump into, okay, இதுல இருந்து தொடர்ந்து let us go to verse 22, 22வது வசனத்துக்கு போவோம். So on the day of the battle, not a soldier with Saul and Jonathan had a sword or spear in his hand. யுத்தத்துக்கு போகிற அந்த நேரத்தில், அந்த நாட்கள்ல சவுலோடு ஜோனத்தன் உடைந்த எந்த போர் வீரர்களுக்கும் ஒரு போர் ஆயுதம் கொடியும் இல்ல. You in nature, they have nothing. அன்பு இல்ல, பட்டயம் இல்ல. They have nothing because there's no one there to do it. அது செய்து கொடுப்பதற்கு யாருமே இல்லாதனால யாருமே பட்டயம் இல்லாம இருந்தாங்க. Let me finish. Only somebody shout only. Somebody shout only. Only Saul and his son Jonathan and them. Oh, praise be to God. இரண்டு பேர் கரத்துல மட்டுமே பட்டயம் உண்டு. ஒன்னு சவுல், இன்னொன்னு give a shout. ஒன்னொன்னு, come on, follow me. Only two of them have. One is Saul, the king, and second is son Jonathan. Let us go to 1 Samuel chapter 14 now. இப்ப 14ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போவோம். And verse 6, 6வது வசனம். What happened? Jonathan said to his young armor bearer. ஜோனத்தன் தன்னோட துணைவியாளங்களோட so called யுத்தத்துல கூட வருகிறவர். he was a young man, ஒரு சிறியவன். யுத்தம் செய்யும் போது யுத்த போர் வீரர்கள் கூட உதவியாளரா வருவாங்க. they like a servant, a helper. so அவங்கிட்ட சொல்லுகிறான், come let's go over to the outpost of those uncircumcised men. என்ன சொல்லுகிறான்னா, இந்த 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 பாலஸ்தீன் ஜனங்களை நோக்கி நம்ம எதிர்த்து போவோம். let us go. Jonathan said, perhaps the Lord will act on our behalf. யாருக்கு தெரியும், தேவன் நம் பக்கம் இருக்கலாம். Perhaps the Lord will act in our behalf. Nothing can hinder the Lord from saving, whether by many or by few. Praise be to God. Oh, தேவனை யாரும் நம்மளை காப்பாத்தாதபடியாக எதுவும் உள்ள தடுக்க முடியாது. அவங்க எத்தனை பேர் இருந்தாலும், இல்ல சிறிய கூட்டமா இருக்கலாம், இல்ல பெரிய கூட்டமா இருக்கலாம், whatever is it, if Lord on my side, என் தேவன் என்னோடு இருப்பார் என்று சொன்னா, it doesn't matter how big is the group, என்னோட எதிராளிகள் எவ்வளவு பெரியது என்று சொல்லி முக்கியமல்ல. let us go for the fight. say Jonathan with one sword. ஒரு பட்டயத்தை கொண்டு போகிறான். there was two swords among the entire army of Israel. இஸ்ரவேலோட போர் வீரர்கள் மத்தியில இரண்டு பட்டயம் இருந்தது. one belonged to Saul, another one belonged to Jonathan. ஒன்னு சவுல் உடையது, ஒன்னு ஜோனத்தன் உடையது. and out of that two sword, அந்த இரண்டு பட்டயத்திலிருந்து ஜோனத்தன் எழும்பினான். and Jonathan said, no matter what, I'm going to go for a fight. எது நடந்தாலும் சரி, I'm going to go toward a fight. I would like to look for somebody and say to you, this is not your stopping place. This is not your hand. இது உங்களோட முடிவில்ல, இது நீங்க நிறுத்தி வைக்கிற இடம் இல்ல. This is not your place to be stopped. Move on in what you have. You will win the battle. எது உங்ககிட்ட இருக்கு
இருக்குதோ அதுல முன்செல்லுவோம். This is not my place to stop, no matter what I have and what I don't have. என்கிட்ட இருக்குது இல்லாம இருக்கலாம், but then I have something with me. என்கிட்ட இருக்கும் வரை என் பட்டயத்தை காட்டின பெரியவர், I have Lord with me. Jonathan understand that. He say, I can't be silent now like all the other soldiers. I can't be silent now like King Saul. சவுல் ராஜா போல நான் அமைதியா இருக்க முடியாது. மற்ற பூர்வீகரை போல நான் அமைதியா இருக்க முடியாது. I need to do something. I need to finish the fight. இந்த போராட்டத்தை நான் போராடி முடிக்கணும். I can't be quiet. This could not be my end. இது ஒரு முடிவா இருக்க முடியாது. I got to change the end to the victorious point. நம்மளை நோக்கி வருகிற முடிவை நம்ம ஜெயத்துக்கு எதுவாக மாற்ற முடியும்? Don't lost before you சொல்லட்டா, தோத்து போவாதீங்க. நீங்க சொல்லிரட்டா, சாவாத முன்பாக. Don't lose before you die. It can be the harsh word for someone. சில பேருக்கு இந்த வார்த்தை கடினமா இருக்கலாம். But that's what was inside Jonathan. அதுதான் ஜோனத்தனுக்குள்ளாக இருந்து. Even no one has a sword. Even I'm the only one at the sword. And Saul have it. Saul கிட்ட இருக்குது. But as long I have sword in my hand, I have life in myself. எனக்குள்ளாக ஜீவன் இருக்கிற வரைக்கும், என்கிட்ட பட்டயம் இருக்கிற வரைக்கும், I know to make this as the end. இது ஒரு முடிவா நான் ஏற்றுக்கொள்ள போறதில்லை. That could be whatever situation you are facing this evening. இந்த சாயங்கால வேளையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் நான் அவனை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். God, I have nothing with me. என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. Remember, you have God and you have life. உங்களுக்கு கடவுள் இருக்காரு, உங்களுக்கு உயிர் இருக்கு. வீரோட இருக்கிறவங்களா give God some praise. I may not have a family, but I have a life. I have God. எனக்கு குடும்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உயிர் இருக்கு. என்னோட கடவுள் இருக்கிறாரு. எனக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உயிர் இருக்கு. கடவுள் இருக்கிறாரு. எனக்கு சுகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உயிர் இருக்கு. என்னோடு கடவுள் இருக்கிறாரு. ஓ, நான் தலை உயர்ந்து வாழாம இப்ப இருக்கலாம், ஆனால் என்னோட கடவுள் இருக்கிறாரு. எனக்கு உயிர் இருக்கு. என்னோட கனவுகள் நிறைவேறாம இருக்கலாம், ஆனா எனக்கு உயிர் இருக்கு. என்னோட கடவுள் இருக்கிறாரு. எனக்கு தழுது இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு உயிர் இருக்கு. என்னோட கடவுள் இருக்கிறாரு. என்னை சுத்தி எதிரிகள் இருக்கலாம், ஆனா எனக்கு உயிர் இருக்கு. என்னோட கடவுள் இருக்கிறாரு. என்னை சுத்தி பிரச்சனை நெருக்கி கொண்டு வரலாம், வழி தெரியாம இருக்கலாம், எதற்காலம் தெரியாம இருக்கலாம், ஆனாலும் எனக்கு உயிர் இருக்கு. என்னோட கடவுள் இருக்கிறாரு. இது முடிவில்லை. Go for a fight. Go for a fight. I'm not going to stop here. I'm not going to stop here. Jonathan குள்ள எந்த ஒரு போர் வீரங்களும் வரல. He take a small young assistant with him.
ஆயிரக்கணக்கான பலஸ்தீனர் யுத்த வீரர்களுக்குள்ளாக Jonathan going with one sword and with one small young as he said, ஒரு பட்டயத்தை எடுத்துட்டு போகிறான். Sometime devil can take everything for us. பிசாசு நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுக்கலாம். But he can't take the word of God from you. தேவன் உங்களுக்குள்ளாக வைத்த வார்த்தையை அவன் எடுக்க முடியாது. Oh my God. Oh my God. There's no weapon. There's no weapon. போர் ஆயுதம் அல்ல. கடத்துல ஒன்றே ஒன்று. A sword. A one sword. A one word from God. A one promise from God. தேவன் என்னிடம் சொன்ன ஒரு வார்த்தை, தேவன் என்னோடு பண்ணின ஒரு ஒப்பந்தம், தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். Oh my God. It can save you. It can save you. Oh my God. Is there a word that holding you today? இன்னைக்கு தேவனோட வார்த்தை உங்களை பிடித்து வைத்திருக்கிறார். Jonathan said, if God is with me, கடவுள் சொல்லுவார் என்று சொன்னா, கடவுள் சொல்லுவார் என்று சொன்னா எத்தனை பேரை என்னை எதிர்த்து இருக்கலாம். It can be big, it can be small, it doesn't matter. If God says so. Oh my God. You know, sometimes என்னை எதிர்த்து எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு doesn't matter. அதுக்கு ஒரு வேல்யூ இல்லை. The whole world come against you. If the Lord besides you, oh, Jesus to be praised. இந்த உலகமே என்னை எதிர்த்து வந்தாலும் என்னோடு அவர் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால், oh, I still going to overturn this world by the power of God. இந்த உலகத்தையே நாம் இயேசுவின் வல்லமையினால புறப்பட்டு போட வட்டலாம். Because what I need is God alone. It's just God alone. Get the word within you. Many things will fade away. அநேக காரியங்கள், சூழ்நிலைகள், காலங்கள் மாற்றிக்கொண்டே இருக்கும். The word of God says சூரியனுக்கு கீழே எல்லாமே மாயே. Whatever under the sun is keep changing here and there according the season and the waves that the world is going. உலகம் போகிற விதம், இந்த காலங்கள் போகிற விதத்தில் everything will keep changing according to his mood and his system. அதோட வழியில் அதோட விதத்தில் மாறிக்கொண்டு இருக்கும். But the word of God say, வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அவரோட வார்த்தை ஒரு போதும். Oh my God. His word is eternal. I
Are you loving God's word more than loving yourself? ஜானத்தன் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு the Lord show me something which break me. என்னை உடைச்சது. What kind of a man can go with one sword with multitude of enemy? இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஜானத்தன் எதிராளிகள் ஆயிரக்கணக்கில் ஒரு பட்டயத்தை எடுத்து போறதுக்கு அவ உள்ளத்துல எப்படிப்பட்ட ஒரு தைரியம் வரணும். நானா என்ன தெரியுமா செஞ்சிருப்ப, அப்பா சவுளே நீ போப்பா. ஏன்னா ஜானதுக்கு தெரியும், the next king could be me if Saul die. Yeah, it doesn't happen. தாவீது வந்தா, but that's different story. அது வேற கதை. But now, Jonathan, see, it's not about others. It's about me. I'm going to make this fight as my fight. இது என்னோட யுத்தமாக நான் இதை மாற்ற போகிறேன். And nothing is greater than the word of God in my life. Sometime நான் சிறுகவும் அவர் பெருகிறோம். Oh my God. If I can die in order the word to blossom, அவரோட வார்த்தை பிறப்பதுக்கு நாம் மறிக்கிற அளவுக்கு போவோம் என்று சொன்னா, that faith, அந்த விசுவாசம் will move a mountain away. Let me go deeper. இன்னும் கொஞ்சம் போட்டோமா? I'm speaking this prophetically. It's the fresh revelation. Jesus pushed its level of faith to save you and me. இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் ரட்சிக்கிறதுக்கு அவரோட விசுவாசத்தை எவ்வளவு தூரம் கொண்டு போனார் என்று சொன்னா, தன்னை சிலுவையிலே மரிக்கிற அளவுக்கு கொண்டு போனார். Because he know the word will be fulfilled. ஏன்னா அவர் அறிந்தா, even I die, நான் மரித்தாலும் வார்த்தை சொல்லுகிறது, the word of God say that I will rise up again. நான் மறுபடியும் எழும்புவேன். Because I am the word and the word can't fail me. நான் அந்த வார்த்தை எனக்கு தோல்வி கொடுக்காது. I have all the faith within that word. நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் எனக்குள்ளாக நம்புகிறேன். And I am pushing that faith, the word, to the level of history which I am ready to give away myself for my children. என் ஜனங்களுக்காக, என் பிள்ளைகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு எனக்கு விசுவாசமோ நம்பிக்கை உண்டு. யாழி என்று சொல்ல என்னோட வார்த்தைப்படி நான் மறுபடியும் எழும்புவேன், ரட்சிப்பு கொடுப்பேன். Oh my God, a word that take you to the level of trust that even I die, நான் மரித்தாலும் I trust upon the word of God. தேவனோட வார்த்தையை நான் நம்புகிறேன். Just why Shadrach, Meshach, Abednego say, அதனால தான் Shadrach, Meshach, Abednego சொல்றாங்க, நாங்க அக்கினிக்குள்ள போகிற ஆயத்தமா இருக்கோம். கடவுள் காப்பாத்தினாலும் காப்பாத்தி விட்டாலும், God save or even God doesn't save her, it doesn't matter. We choose to go to the fire anyway. நாங்க அக்கினிக்கு போவ தயாரு. Even God say, oh God doesn't say, I choose to sustain and believe in the word of God. நடந்தாலும்
எடுத்து போகிறான். There was two swords. இரண்டு பட்டியம் இஸ்ரவேல் போர் வீரர்கள் மத்தியில் இருந்தது. One with Saul, one with Jonathan. சால் கிட்ட இருந்தத சால் பயன்படுத்தல. It laid to the ground. Say, I'm not going to do anything. நான் ஒன்றும் செய்ய போறதில்லை. பட் ஜானத்தன் கிட்ட இருந்தத அவன் எடுத்து முன் சென்றான். The choice is yours. The choice is yours. God, I'm weak. நான் பலவீனமா இருக்கேன், என்னால முடியல. I'm going to quit. I'm going to stop now. The choice of Saul. Saulோட பட்டியத்தை he say, I can't do anything. Saul தோல்வியை ஏற்றுக்கொண்டான். அது முடிவுன்னு நினைச்சா தன் பட்டயத்தை பயன்படுத்தாம வைத்தான். ஆனா இன்னொரு பக்கம் ஜானத்தனோ அவன் பட்டயத்தை எடுத்துட்டு முன் சென்றான். The choice is yours. முடிவு என் கையில் இருக்கு. I can choose to give up or I can choose to move on. ஆனா உங்களை பார்த்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், this is not your place of giving up. Do not lay down your sword now. உங்களோட பட்டயத்தை இப்ப வச்சிடாதீங்க, இப்ப வச்சிடாதீங்க. This is not a time. This is not a time. This is not a time. இது நேரம் இல்லை. I want you to listen carefully. சூழ்நிலை எப்படி நாள் இருக்கலாங்க, எப்படி நாளும் இருக்கலாம். பட் இது தோல்வியின் நேரம் இல்லை. What are you going to choose with a small thing that you have? You can just have a small word within you. உங்களுக்குள்ளாக ஒரு சிறிய விசுவாச வார்த்தை மட்டும் இருக்கலாம். உங்க உள்ளத்துல யெகோவா ராஃபா எனக்கு சுகம் கொடுப்பாரு. Are you trust that small word? அந்த சிறிய வார்த்தையை நம்புறீங்களா? யெகோவா ஈரே, I would like to share a testimony that happened many years ago. ரொம்ப வருஷம். கவனமா கேளுங்க. I started my ministry when I was 18 years old. 18 வயசுல ஊழியத்தை ஆரம்பிச்சேன். பாஸ்டர் பிகேக்கெலாம் ரொம்ப வருஷம் எனக்கு தெரியும். ஐ திங்க் இருக்கிறவங்களை காட்டிலும் கூட. ஓ யா சாம், ஆக்சுவலி சாம். லைஃப் டஃப், வாழ்க்கை போராட்டத்தை கொண்டு போவோம். அண்ட் சம்டைம் we feel like giving up in some place. சில இடங்கள்ல எல்லாத்தையும் விட்டுறலான்னு தோணும். இதுதான் நம்ம தோத்து போடுற இடம் மாதிரி இருக்கும். I don't know how many of you have feel that, but I've went through that in my life. என் வாழ்க்கையில் நான் கடந்து போயிருக்கேன். I feel defeated that night. அந்த இரவு நேரத்தில்
நான் ஊழியத்தில் தோற்று போன மாதிரி இருந்தது. ஐ மேக் அ ப்ரேயர். நான் ஒரு ஜெபம் பண்ணினேன். I say, God, I have given away my young life to you. வாலிப நாட்களை ஒன்று நான் கொடுத்துட்டேன். I have lost many things. அநேக காரியங்களை நான் இழந்துட்டேன். Now I can't go anymore, God. இதுக்காகிட்டு I have nothing to give and I can't take it anymore. I told God, I'll be your good child. நான் உனக்கு ஒரு நல்ல பையனா இருக்கிறேன். But I don't want this fight in the ministry anymore. இந்த ஊழியத்தில் போராட்டம் வேண்டாம். Let us end this year, God. இதை இப்போ முடிப்போம். I say prayer and I went to sleep. தூங்க போனேன். And I was sleeping. That is happened after I got married. திருமணம் பண்ணி. And as I was sleeping, நான் தூங்கி கொண்டு இருக்கிற வேளையில் I saw a light was shining. ஒரு வெளிச்சம். It was bright light that I have never seen before in my life. என் வாழ்க்கையில் பார்க்காத ஒரு வெளிச்சம். ஒரு குரல் சொல்லுது, look into the light, look into the light, look into the light. அந்த வெளிச்சத்தை பார்த்து கொண்டே இரு. I look closer, I look closer, I look closer. நான் அந்த ஒளியை பார்த்து கொண்டே இருந்தேன். பார்க்குற வேலையில் I can see 2 eyes. 2 கண்கள் அந்த வெளிச்சத்தில், அந்த அக்கினி ஜுவாலையில் தெரிந்தது. The Spirit of God keeps saying to me, look closer, look closer. அந்த கண்களை இன்னும் கூர்மையா பாரு, கூர்மையா. I begin to look closer. It's all happening in the dream or vision, I doesn't know, but it was very clear today. இன்றைக்கு வரைக்கும் அது நிஜமாகவே இருக்குது. தரிசனமா கனவான எனக்கு தெரியல, பட் இட்ஸ் ஹேப்பன். அந்த கண்ணை பார்த்து கொண்டு இருக்கிற வேலையில் அந்த கண்ணில் இருந்து அக்கினி ஜுவாலை பத்தி எறிகிறத நான் பார்க்கிறேன். I'm seeing a flame, a blaze from the eyes. As I seeing closer and closer, பார்த்து கொண்டு இருக்கல அந்த அக்கினி கண்கள் இருந்து கண்ணீர் வருதை நான் பார்த்தேன். For the first time I saw fire and water in one place. நெருப்பும் தண்ணீரும் ஒரே இடத்துல முத நான் பார்த்தேன். It was fire and it was tears. And the voice is telling, and immediately in the spirit I realized, ஆவில நான் உணர ஆரம்பிச்சேன், that eyes is the eyes, அந்த கண்கள் என்னை ரட்சித்த, எனக்காக மரித்த, சிலுவைக்கு போன, என்னை காப்பாத்தின, என்னை சுமந்த என் ரட்சகரோட கண்ணு. The moment I saw tears coming up from the eyes, அந்த கண்ணில் இருந்து கண்ணீர் வரதை பார்த்தோன்னே that was the hardest thing to see. அது பார்த்ததிலே மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு தரிசனமாக இருந்தது எனக்கு. And a voice from the eyes began to speak to me. அந்த கண்ணிலிருந்து சத்தம் வந்ததை நான் கேட்டேன். And the voice say, my child Simban, என் மகன் சிம்பன், உன் வாழ்க்கையில் நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உன்னோட அப்பாவா இருந்து கடைசி வரைக்கும் உன்னை நான் நேசிப்பேன். No matter what decision you make,
I be your father and I love you now and forever. And the voice continues saying, அந்த குரல் தொடர்ந்து சொல்லுச்சு, I'm crying. நான் ஏன் அழுகுறேன்னா, because as my son, என்னோட மகனா இருந்து you choose to give up. என் மகனா இருந்து நீ தோல்விய ஏத்துக்கிட்டியா? That word bring me to life. You are a son of God. You are a son of God. நீங்க தேவனோட பிள்ளைங்க. Your father is God. How can you take a defeated, choose to lose in your fight? எப்படி போராட்ட வாழ்க்கை போராட்டத்தில் தோல்வி நீங்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியும்? When God choose to be on my side. And I say to God, Daddy, Papa, sorry for everything. இதுக்கு no matter what I go through in my life, என் வாழ்க்கையில் எது கடந்து போனாலும் until I give away my last breath to you, எனக்காக உனக்காக கடைசி என் மூச்சை நான் கொடுக்கிற வரைக்கும், oh my Father, I'm not going to stop the fight. நான் யுத்தத்தை நிறுத்த போறதில்ல. Let us stand in the presence of God. இன்றைக்கு இந்த நாட்கள்ல அதுக்கப்புறம் எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளவோ பசி, எவ்வளவோ வறுமை, எவ்வளவோ தோல்வி, எவ்வளவோ சந்தித்தோம். But that one word from my God, அந்த ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேசிக்கொண்டிருக்குது. Jonathan all into that one. God can keep me victory among the thousands of thousands. ஆயிரம் மத்தியில் அவர் எனக்கு ஜெயித்து கொடுக்க முடியும். I choose not to give up. நான் தோத்து போறதுக்கு நான் ஒத்து போறதில்லை. God is with you. கரங்கள் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களா? அவரோட வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்குதல்லவா? அவர் ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அவர் என்னை வாழாக்காம தலையாக்குவார், என்னை பெரிய தேசமாக ஆக்குவார். Jesus. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா தொலைந்து போல உங்களிடை போல சேர்ந்து பாடுமா அழகில்
அவரோட நினைப்பு நம்மளை வாழ வைக்கோங்க. இஸ் லவ். கொஞ்ச நேரம் நோக்கி பார்ப்போமா? ஜஸ்ட் வர்ஷிப் ஹிம் சர்ச். அவரோட ஒரு வார்த்தை நம்மளை வாழ வைக்க முடியும். அவரோட ஒரு வார்த்தை என்னை பிழைக்க வைக்க முடியும். முடியா பூரண அழகே வர்ணிக்க வார்த்தை இல்லை. வாராய் முடியா அளவில்லா அன்பே புகழ்ந்தாலும் போதவில்லை. விவரிக்க முடியா பூரண அழகே வர்ணிக்க வார்த்தை இல்லை. வாராய்ந்து முடியா அளவில்லா அன்பே புகழ்ந்தாலும் போதவில்லை. அழகில் மிகவும் சிறந்தவரே அழுதே இல்லா உங்க அன்புக்குள் துளைந்து போன பால உயிர் வாழ்கிறேன். அழகில் மிகவும் சிறந்தவரே அழுதே இல்லா உங்க அன்புக்குள் துளைந்து போன நினைப்பால உயிர் வாழ்கிறேன். பூரண அழகே. Jesus. அவரோட அன்பு நம்மளோட இருக்கும் போது, அவர் நம்மளோட இருக்கும் போது நமக்கு தோல்வி இல்லை. Choose to carry your sword. Choose to go for a fight. ये பட்டயத்தை எடுத்துக்கொள்ளு. நான் முள் செல்லுவேன். I will move on. Oh, Lord. வல்வே நேசுவே அழகே நேசுவே மலகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே நேசுவே அழகே நேசுவே மலகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே நேசுவே அழகே நேசுவே மலகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே நேசுவே அழகே நேசுவே அழகில் நான் மூழ்கி போகிறேன். படுவா அன்பே நேசுவே அழகே நேசுவே அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே நேசுவே அழகே நேசுவே அழகே
போகிறேன் அழகில் மிகவும் சிறந்தவரே பூரணரே அன்புக்குள் தொலைந்து உங்கள் நிலை போல உயிர் வாழ்கிறேன் அழகில் மிகவும் சிறந்தவரே அன்புக்குள் தொலைந்து போன உங்கள் நிலை போல உயிர் வாழ்கிறேன் கரங்களை உயர்த்தி பூரண அழகே அல்பினம் கயிறினால் இழுத்துக் கொண்டே உம்மழகால் நாமும் ஆடங்கள் தீராத தயவினால் என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாற்றினீர். அல்பினம் கயிறினால் இழுத்துக் கொண்டு அழகாலை நாமும் ஆடங்கள் தீராத தயவினால் தழுவிக் கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரம் மாய் மாறினே அருகில் நிகருக ஒரு ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே என்னை உமதாக மறுபடி சொல்லுமா அருகில் நிகருக ஒரு ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே என்னை உமதாக மாற்றினீரே அழகில் மிகவும் சிறந்தவரே பூரணரே நிலை போல உயிர் மறுபடியும் அழகில் மிகவும் சிறந்தவரே கண்களுக்குள் துளைந்து உயிர் வாழ்கிறேன் பூரண அழகே மறுபடியும் பாடும் அன்பின்று அல்பினும் கயிறினால் இழுத்துக் கொண்டு அழகாலை நாமும் ஆடகள் தீராத தாயாவினா தழுவிக் கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் அல்பினும் கயிறினால் இழுத்துக் கொண்டு அழகாலை நாமும் ஆடகள் தீராத தயவினால் நீர் ஒருவரே வாழ்க்கையின் ஆதாரமாய் மறுபடியும் அன்பினும் கயிறினால் இழுத்துக் கொண்டு உம்மழகாலில் அவமானங்கள் மாற்றினீர் தீராத தயவினால் வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்களே அவமானப்பட்டு தன் எதிரிகள் முன்பாக தோல்வியை சந்தித்து
வீருக்காக தப்பி ஓடன நாட்கள் இருந்து தேவன் காப்பாத்தினார் அல்லவா? Because one man used to carry his sword. ஒருவன் தன் பட்டயத்தை எடுக்க. Oh my God. You can be that one man. அந்த ஒருவன் பட்டயத்தை எடுக்கிறவன் நீங்களா இருக்கலாம். You can be that one man save your family. You can be one man that save your children. You can be that one man save the ministry. You can be a one man that save your neighbor and your relative. அந்த பட்டயத்தை எடுக்கிற அந்த ஒருவனாக நீங்க இருக்கலாம். அந்த பட்டயத்தில் ஒருவனாக எடுத்து உங்க குடும்பத்தை நீங்க காப்பாற்றலாம். உங்க சொந்தத்தை நீங்க காப்பாற்றலாம். உங்க நண்பர்களை காப்பாற்றலாம். You can be that one man that choose to hold in the sword and say, God, it's not about the number, it's about you. என்னோட பிரச்சனை என்னோட எதிரி எத்தனை பேர் இல்ல, நீர் என்னோட இருப்பீர். Are you choosing to give up? Are you choosing to say no? Are you in the point of saying, God, this is the end? இதுதான் முடிவனே. தோல்வி உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறீங்களா? The Lord is saying, rise up, carry your sword. உன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு முன் செல்லு, நான் உன்னோடு இருக்கிறேன். யாரும் கூட இல்லைனாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். You will bring down your enemy by the power of the Lord. இயேசுவின் வல்லமையினால whatever can be, oh, every finance to be down by the power of God. ஒவ்வொரு பல பிரச்சனையும், ஒவ்வொரு போராட்டங்களும், ஒவ்வொரு வியாதியும், ஒவ்வொரு அவமானங்களும், ஒவ்வொரு தோல்விகளும், ஒவ்வொரு வளர்ச்சி நிறுத்துகிற சூழ்நிலைகளும், அப்பா எங்களை தங்கி வைக்கிற சூழ்நிலைகள், எங்களை நவரப்படியாக முன் சொல்லப்படியாக எங்களை நிறுத்தி வைத்திருக்கிற சூழ்நிலைகள், சத்துருகள் மத்தியில், oh Lord, we are holding our sword higher. எங்களோட பட்டைகளை உயர்த்தி காமிக்கிறோம், எங்களோட பட்டைகளை உயர்த்தி முன் செல்லுகிறோம். We are not going to choose to give up now. நாங்கள் நிறுத்த போகிறதில்ல. We have love, we have the word, we have you. எங்களுக்குள்ளாக ஜீவனாக வார்த்தை இருக்கிறது. நீ எங்களோடு இருக்கிற, நான் உங்களோடு ஜீவனோடு இருக்கிறோம். Lord, 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 அன்பின் கயிறினால் இழுத்துக்கொண்டு உம்மலகாலை அவமானங்கள் தோல்விய மாற்றுவார். தீராத தயவினால் தழுவி கொண்டு என் வாழ்க்கையில் ஆதாரமாய் மாற்றினீர். அன்பின் கயிறினால் இழுத்துக்கொண்டு மலகாலின் அவமானங்கள் மாற்றினீர். தீராத தயவினால் தழுவிக்கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாற்றினீர். இலருகில் நெருங்க உருவாம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றினீரே. ஓ இலருகில் நெருங்க உருவாம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றினீர்.
தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, பேதுரு 3 தடவை மறுதலித்தோன காலையில சேவல் கூவுற நேரத்துல இயேசு பேதுருவை நோக்கி பார்த்தார். இயேசு பேதுரு நோக்கி பார்த்தார். பேதுரு மன உடைந்து கதறனா. Because what Pedro could see, பேதுரு ஒருவேளை பார்த்தது, ஒருவேளை பீட்டர், the cross is not going to be so much painful for me. சிலுவை எனக்கு அவ்வளவு வலி கொடுக்குமான்னு தெரியல. சாட்டை அடிங்கள், முள் கிரீடங்கள் தெரியல. ஆனா நீ என்னைய விட்டதோ எனக்கு வலிக்குது. I decide on that night, இதுக்கு அங்கிட்ட என் தேவன் என்னால கண்ணீர் சிந்தக்கூடாது. I want my God to cry one more time because I deny him. இன்னும் ஒரு முறை அவர் கண்கள் என்னால நான் கண்ணீர் பார்க்க கூடாது. I make a decision. இது ஆத்ம தோத்து போற நேரம் இல்ல. Do not take your defeat and say, God, I'm going to end you. இதை நான் முடிக்க போகிறேன். இந்த வியாதியில என்னை ஜெயித்து கொண்டு இருக்குது, இந்த சூழ்நிலை என்னை ஜெயித்து கொண்டு இருக்கிறது. No, no, don't take your sword and move on. உங்க பட்டயத்தை எடுத்து மின் செல்லுங்க. Raise up the name of God above all other name. அவரோட நாமத்தை எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்துங்க. Because in his name, அவரோட நாமத்துல கால்கள் யாவும் முடங்கிடும், நாங்கள் யாவும் போட்டிடும். அந்த நாமத்துக்கு நான் தோல்வி கொடுக்க போறேன். It's on me. I choose to be Jonathan, not Saul. நான் சவுலா இருக்க போறதில்ல. I choose to rise up like Jonathan. தோல்வியின் மத்தியில எழும்புங்க, தேவைகள் மத்தியில எழும்புங்க, கஷ்டத்தின் மத்தியில எழும்புங்க, எதிராளி சுத்திக் கொண்டு இருக்கிற வேலையில எழும்புங்க, வழியே இல்லை என்று சொல்லுகிற நேரத்தில் எழும்புங்க. அடுத்த கால்கள் எங்க வெப்பட தெரியல நினைக்கிற வேலையில எழும்புங்க. Rise up. He's with you. He's with you. கொஞ்ச நேரம் அப்படியே அவரை உயர்த்துமாங்க. Just like God, I will rise up for you. சூழ்நிலைக்கு மேலாக நான் எழும்புவேன். I will rise up. This is not my giving up plan. I will hold on my sword. 2 பட்டிகை இருந்தது, ஒன்று அப்படியே போனது. ஆனா ஒருவன் எடுத்தால் I going to be that one man. I choose to be that one man. I choose to be that one man. அந்த ஒருவனாக என்னை எழுப்போ. அன்பே நேசுவே, அழகே நேசுவே, உம்மழகில் நான் அன்பே நேசுவே, அழகே நேசுவே, உம்மழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே நேசுவே, அழகே நேசுவே, மழகில் நான் மூழ்கி
அழகில் நான் மூழ்கி போகிறேன் அழகில் மிகவும் சிறந்தவரே அழுதே இல்லா உங்க அன்புக்குள் துளைந்து போன உங்கள் நினைப்பார உயிர் வாழ்கிறேன் அழகில் மிகவும் சிறந்தவரே பூரணரே உங்க அன்புக்குள் துளைந்து போன உங்கள் நினைப்பார உயிர் வாழ்கிறேன் பூரண அழகே. Remember the story of two swords. இரண்டு பட்டயத்தின் கதையை ஞாபகம் வைத்திருங்க. What you going to do with only the two swords? Are you choose to be like Saul or choose to be Jonathan? சவுலாக இருக்கிற தீர்மானிக்க போறீங்களா, ஜோனத்தாக எழும்ப போறீங்களா? Lord, in the name of the Lord, I bless your children wherever they are, watching us on the other side. இன்னொரு பக்கம் எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, I pray that the Lord's blessing will be upon your children. பிள்ளைங்க மேல தேவனோட ஆசீர்வாதம் இருக்கு. They will rise up. They will rise up and God. எழும்பட்டும். In Jesus' name. இயேசு நாமத்தில். Amen. Be blessed, people of God. Be blessed. Thank you. மீனும் கயிறினால் இழுத்து கொண்டு உம்மலகாலே